வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல இன்னைக்கு ஒரு புது யூனிட்குள்ள போறோம். அதாவது தொடர் அமைத்தல், சென்டென்ஸ் மேக்கிங், அதுதான் பார்க்க போறோம். இங்க வந்து சொற்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த சொற்களுக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். ஆல்ரெடி நீங்க போன லெவல்ல இது பண்ணிருக்கீங்க, எக்ஸாம்ல பண்ணிருக்கீங்க. இது வந்து இந்த தடவை இன்னும் நல்லா பயிற்சியா கொடுத்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு வராம இன்னும் எக்ஸாம்ல நம்ம பர்ஃபெக்டா பண்றதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போறோம் ஆன்ட்டி. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாடப்பகுதியில இருந்து தான் எடுத்திருக்கேன். அதனால இதுல வரக்கூடிய சொற்கள் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம்லயும் வரும். சரிங்களா? இப்ப சொற்களை தொடரில் அமைத்து எழுது. இதான் பயிற்சி. எடுத்துக்காட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. காலை நேரம். இது வந்து ஒரு 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 சொல் ஒரு காலை நேரம்ன்ற அந்த சொல் கொடுத்துருக்காங்க இல்லையா? காலை நேரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மார்னிங் டைம். அத வச்சு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு வாக்கியம் அமைக்கணும். ஒரு சொற்றொடர் அமைக்கணும். உதாரணம் குடுத்துருக்காங்க பாருங்க. நடைப்பயிற்சி செய்ய காலை நேரம் நல்லது. இது மாரி சிம்பிளா ஒரே லைன்ல 4, 5 வார்த்தைகள் போட்டு எழுதுனா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஈஸியா ஆன்டி டிப்ஸ் தரேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்றது தான் ரொம்ப ஈஸி இப்ப தமிழோட கம்பேர் பண்ணும்பொழுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சொல் குடுத்திருந்தாங்கன்னா, அந்த சொல்ல ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இதோட மீனிங் இங்கிலீஷ்ல என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஈஸியா அந்த சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். சரிங்களா? இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ மேக் பண்ணிக்கோங்க. மனசுலயே பண்ணிக்கோங்க. இல்ல முடிஞ்சா ஒரு நோட் புக்கோட பேக் சைடு கூட இப்ப நீங்க தமிழ் நோட் புக் போட்டிருக்கீங்க இல்லையா? பேக் சைடுல கூட எழுதி பாருங்க. எழுதிட்டு அத அப்படியே என்ன பண்ணணும்னா தமிழ்ல எழுதுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அத தமிழ்ல எழுதுறத நீங்க எத பார்த்தும் எழுதக்கூடாது. இங்கிலீஷ்ல திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அத தமிழ்ல எழுத முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அத வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அத காப்பி அடிச்சு எழுத அந்த மாரி பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் திங்கிங் தான் பண்ண சொல்றேன். திங்க் பண்றத மோஸ்ட்லி நீங்க எழுதி கூட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தமிழ்ல நீங்களாவே எழுதுங்கன்னு நான் சொல்றேன். வேற எதுவும் சொல்லல. ஒரு டிப்ஸ்க்காக அத சொல்றேன். உங்களுக்கு இது யூஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதே பண்ணுங்க. ஆனா, இந்த சொற்றொடர் இந்த சென்டென்ஸ் மேக் பண்றீங்க இல்லையா? இது உங்களுடைய ஓன் சென்டென்ஸா தான் இருக்கணும். எங்கேயும் புக்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்து காப்பி அடிச்சுலாம் நீங்க எழுதக்கூடாது. சரிங்களா? ஓன் சென்டென்ஸா எழுதும் பொழுது தான், அந்த வார்த்தைகள் எழுதும் பொழுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் போக போக உங்களுக்கு கம்மியாகும். உங்களால தமிழ்லயும் திங்க் பண்ண வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப முத்தமிழ் அப்படின்னு இருக்கு. இது முத்தமிழ்னா இங்கிலீஷ்ல என்ன? திங்க் பண்ணி பாருங்க. சரிங்க. திங்க் பண்ணிட்டு, அத அப்படியே ஒரு சென்டென்ஸா இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் தமிழ்ல இதே மாதிரி ஒரு 4, 5 வார்த்தைகள் போட்டு ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து இந்த எக்ஸர்சைஸ் எல்லாமே இந்த சென்டென்ஸ் மேக்கிங் தான் இன்னைக்கு. இன்னைக்கு ஃபுல் அசைன்மென்ட்டே அதுதான். உங்களுக்கு உதாரணம் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த உதாரணத்தையும் நீங்க நோட் புக்ல எழுதணும். காலை நேரம் அப்படின்னு போட்டு, அது வந்து என்ன பண்ணணும் நீங்க 1, 2, 3ன்னு லைனா போட்டுட்டே வந்துருங்க. இதுல இருக்கிற 1, 2, 3 இல்ல நீங்களாவே 1, 2, 3ன்னு ஃபுல்லா லைனா போட்டுட்டே வந்துருங்க. இந்த 1 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா, காலை நேரம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். போட்டு அதுக்கு கீழ வந்து நீங்க உங்களுடைய சொந்த நடையில எழுதி அனுப்பணும். இப்ப இதுக்கு நடைப்பயிற்சி செய்ய காலை நேரம் நல்லதுன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க வேற ஏதாவது முடிஞ்சா, இதுக்கு காலை நேரத்துக்கு உங்களோட ஓன் சென்டென்ஸும் நீங்க எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இப்ப இதுதான் பயிற்சி. இது வந்து கி கிட்டத்தட்ட நெறைய வார்த்தைகள் ஆன்டி வந்து குடுத்துருக்கு. உங்க புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள்லாம் கலெக்ட் பண்ணி, நீங்க வந்து இந்த வார்த்தைகளுக்கு எழுதி அனுப்புங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க சொல்றேன். தேங்க் யூ.